வெல்கம் டு மை சேனல் SamayalMate. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ரோஸ்டட் மசாலா சிக்கன் கறி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், குயிக்காக ரெடி ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் கறி பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், கீ ரைஸ் கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 250 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி மற்றும் பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 4, ஸ்டார் அனீஸ் 1, பட்டை 1, பிரியாணி இலை 1, கல்பாசி 1, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவியது 1 கப், தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது மெதுவாக ஹீட் ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ இதை நம்ம ஏலக்காவை அதில் ஃப்ரை பண்ணுறோம். கரிஞ்சிடக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டை ஆட் பண்ணுறோம், கல்பாசி ஆட் பண்ணுறோம், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக அது ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை லைட்டாக அதில் ரோஸ்ட் பண்ணுறோம். அது லைட்டாக பொரியணும், இதுவும் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இது லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 250 கிராம் வெங்காயத்தில் நம்ம 200 கிராம் வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம பொறுமையாக வதக்கணும். நான் இதுக்கு சால்ட்டெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணலை. வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் இதிலே நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நீங்கள் பொறுமையாக வதக்கிக்கோங்க, அது நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோகோனட்டை சேர்க்குறோம். இது வந்து நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக அதில் ஹீட்டான மட்டும் போதும். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடணும்.
ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், அந்த மசாலா ஃப்ளேவர். அதிலே நம்ம மீதி இருக்க 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் மீதி இருக்க ஆனியனே ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப ப்ரௌனாலாம் ஃப்ரை ஆக வேண்டாம், சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனாலும் போதும், அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் முதல்ல மசாலா வதக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்குனா கூட அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்க தான் செய்யும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். இதுவும் நம்ம பொறுமையாக தான் வதக்கணும், அதுக்கு பச்சை வாடை போகணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம முள்ளு பீஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சிக்கன் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த மசாலா நம்ம வதக்கியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடண்டா, அந்த சிக்கன் வேகிறது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறோம். இனி இது வந்து நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் மூடி வச்சுருந்தேன், மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ லைட்டாக ஒரு லேயர் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு ஆயில் லேயர் மேலே வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்னிஷிங்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவ போகிறோம். சுவையான ரோஸ்டட் மசாலா சிக்கன் கறி தயாராகிட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அடித்து விடுங்க. தேங்க்யூ.